ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இது நான் உங்களுக்காக செஞ்ச ஒரு லாங் வீடியோங்க. நிறைய பேர் ஏன் அக்கா ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போடல, இதெல்லாம் வந்ததுனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டேங்க. வேறு ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சாரி. இனி உங்களுக்கு லாங் வீடியோ ஷார்ட் ரெண்டுமே வரும். ஏன்னா நான் ஷார்ட்டில் ஃபுல்லாக கிளியர் பண்ணி விட்டுருவேன். அதனால் நான் லாங் வீடியோ கொடுக்க மாட்டேங்க. ஏன்னா போர் அடிக்கும் இல்லையா? சேம் ஃபுட் தான் மாற்றி மாற்றி பண்ணும்போது உங்களுக்கு போர் அடிக்கும். பட் ஆனால் நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட, இங்கே மகாராஷ்டிரியனும் என்கிட்ட கேட்ட ஒரே கொஸ்டின், உளுந்த வடை போடுங்க அக்கா. நான் நிறைய உளுந்த வடை போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு கரெக்டாக உங்கள் டவுட்லாம் நான் கிளியர் பண்ணி விட்டுறேன். சரியா? நான் போட்ட ரேஷியோ ஒரு கிளாஸ் உளுந்துக்கு 2 ஸ்பூன் பச்சரிசி. வேறு ஒன்றுமே நான் ஆட் பண்ணலைங்க. தண்ணியை தெளித்து நான் அரைச்சேன். கிரைண்டரில் போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸிலையும் நீங்கள் அரைச்சிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. தண்ணியை தெளித்து நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு மாவு பொங்கி வரும், சாஃப்டாகவும் இருக்கும் வடை. ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்கள் எல்லாருமே எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறீங்க. அந்த ஃபோட்டோவில் அந்த மாவு அக்கா தண்ணி ஆகிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கிங்க. நீங்கள் அந்த நேரத்துக்கு உங்கள் வீட்டில் இருக்க பச்சரிசியோ இல்லை ரவையோ போட்டு கண்டிப்பாக நீங்கள் அன்னைக்குள்ள வேலையை நீங்கள் முடிச்சிருங்க. அந்த வடையை வேஸ்ட் பண்ணாமல் முடிச்சிருங்க. இப்படி நீங்கள் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா வடை ஹார்டாக இருக்கும். இன்னொன்று நிறைய எண்ணெயும் குடிக்கும். இதுதான் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு கிளியராக ஷோ பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணணுன்ட்டு. நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், உப்பு எல்லாமே ஆட் பண்ணி நல்ல மாவை மிக்ஸ் பண்ணி விடணும். சாஃப்டாக இருக்கணும் மாவு வடை போடுறதுக்கு முன்னாடி. சரியா? ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் இல்லையா, கொஞ்சம் மாவு திக்காக இருக்கும். அதை நல்லா நீங்கள் மாவை பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு மாவு சாஃப்டாக கிடைக்கும். உளுந்து மாவு பார்த்திங்களா? அதனால் அப்புறம் நீங்கள் கொஞ்சம் தண்ணியை தொட்டு மாவை நல்ல உருட்டிங்கன்னா கண்டிப்பாக பந்து மாதிரி நல்ல மாவு உருண்டு உங்களுக்கு கையிலே கிடைக்கும். பிறகு நீங்கள் ஹோல் போட்டு நீங்கள் எண்ணெயில் நல்ல எண்ணெய் சூடான எண்ணெயில் போட்டு அப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக விட்டிங்கன்னா மொறுன்னு உங்களுக்கு உளுந்த வடை கிடைக்கும். இங்கே மகாராஷ்டிரியனும் சரி, நம்ம ஊர்லேயும் சரி, நிறைய பேர் எனக்கு மெசேஜ் சொல்கிறது உளுந்த வடை போடுங்கக்கா. நான் வீடியோஸில் நிறைய உளுந்த வடை நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன். சில நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், சில நேரம் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா ஏமாப்பட்டா எனக்கு தெரியும் எத்தனை பேருக்கு இதில் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி. அது கிளியர் பண்ணதுக்காக தான் நான் உளுந்த வடை போட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இங்கே மகாராஷ்டிரியனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன தெரியுமா? தோசை, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, நம்ம சாம்பார், வடை ஐட்டம்ஸ், இதுதான் அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுதான் என் வீட்டில் இருக்குதுன்னு சொன்னாலே போதும், எல்லாருமே வந்துடுவாங்க. அப்படி அவங்க ரொம்ப லைக் பண்ணி விரும்பி சாப்பிடக்கூடிய சாப்பாடுங்க. அவங்களுடைய ஃபெஸ்டிவல்ஸ் நிறைய வந்திருந்தது. அந்த ஃபெஸ்டிவல்ஸ் ஃபுல்லாமே அவங்க உளுந்த வடை செஞ்சு எனக்கு எல்லாருமே ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவங்க ஃபெஸ்டிவலில் அவங்க செய்கிறது வெங்காய வடை தான் செய்வாங்க. இந்த டைம் தௌலத் நீ வீடியோ போட்டதுனால நாங்கள் எல்லாருமே உளுந்த வடை பண்ணோம், இந்த பாருன்னு சொல்லி எல்லாருமே அந்த தாலியை எனக்கு ஷோ பண்ணியிருந்தாங்க. செம ஹாப்பியாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஓகே, ட்ரை பண்ணுறாங்க இல்லையா? அதேமாதிரி பருப்பு வடை அதெல்லாமே அவங்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. இன்னும் நிறைய வடை ரெசிபீஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நம்மளுடைய வீடியோஸில் வந்துக்கிட்டே இருக்கும். ப்ளீஸ் பாருங்கள். ஓகேவா? ஏன் இதை சொல்கிறேன்னா, இங்கே உள்ளவங்களுடைய ரொம்ப ஆசை அதுதாங்க. எனக்கு நிறைய மெசேஜஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேங்காய் சட்னியாக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி அவங்களுக்கு வரமாட்டுக்கு. அவங்க என்ன செய்வாங்க, ஏன்னா அவங்க சாப்பாடை அவங்க செஞ்சு பழகிட்டாங்க இல்லையா? தேங்காய் சட்னியை நல்ல எண்ணெயில் போட்டு வதக்கிடுதாங்க. நான் அதனால தான் ஒவ்வொரு தடவையும் தேங்காய் சட்னி சிம்பிளாக அவங்களுக்கு ஷோ பண்ணுவேன் என்ன செய்யணும். அவங்க செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறாங்க. நான் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நான் அவங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா, செய்யறதுக்கு முன்னாடியும் அனுப்புங்க, அதுக்கப்புறம் ஏதாவது தப்பாயிட்டுனா கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணி கொடுக்கேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லுவேன். பட் நம்ம ஊர் சாப்பாடு நமக்கு நல்லா வரும், அவங்க ஊர் சாப்பாடு நமக்கு வராது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி அவங்களுக்கு நான் ஷோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்கிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப 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 நன்றி. பயங்கர ஸ்கூலும் இப்போது 2-3 நாளில் ஸ்டார்ட் ஆயிரும். 1st of April சாலு ஆயிரும். ஸோ குழந்தைங்களுக்கு நமக்கு அனுப்ப வைக்க இதுலேயே நமக்கு நேரம் சரியாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இப்போ கொஞ்சம் லீவ் இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் வீட்டில் உட்காந்து நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நானும் தோசை ரொம்ப பிடிக்கும், தோசை வடை அப்படி ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை செஞ்சு கொடுத்துட்டு அப்படியே டைம் பாஸ் ஆகுதுங்க. நம்ம ஊரில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இங்கே பயங்கர ஹீட் சாலு ஆகிட்டுங்க. அடுப்பாங்கிற நிற்க முடியல. ரொம்ப நன்றி. பாய்.